ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் கோயிலாண்ட தான் நம்ம இருக்கோம். ஸோ சாமி பார்க்குறதுக்காக நம்ம வந்து சனிக்கிழமை நைட்டு வந்திருக்கோம். ஸோ அதை பற்றின வீடியோ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து கொடி ஏற்றி 4வது நாள் திருவிழா அன்னைக்கு தான் நம்ம வந்திருக்கோம் சாமி பார்க்குறதுக்காக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் ஃபஸ்ட்டு வந்து விநாயகர் வருவார். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா முருகர், வள்ளி தேவானை வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அண்ணாமலையார், உண்ணாமலை அம்மன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அம்மன். அதுக்கு அடுத்தது வந்து சண்டீஸ்வரர். ஸோ மொத்த சாமியும் 1 by 1 வருவாங்க. இப்போ வந்து நான் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா மழை வருது. ஸோ மழையிலனால வந்து கொஞ்சம் வந்து சவுண்டு ஒரு மாதிரி வரும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி வந்து மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. ஸோ ரொம்ப தொடர்ந்து மழை வந்துட்டு தான் இருக்குது. சாமி பார்த்திங்கன்னா ராஜகோபுரத்தில் இருந்து ஸோ மலை சுற்றுற வழியாக போயிட்டு அதுக்கப்புறம் வந்து கோபுரத்துக்கு பின்னாடி இருக்கிற ரோடு வந்து மெயின் ரோட்டில் வந்து சாமி வந்து ஊர்வலமாக வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூதநாராயணன் இருக்கிற அந்த தெரு பக்கமாக வந்து அதுக்கப்புறம் வந்து திரும்ப ராஜகோபுரத்துக்கே வந்துடும். ஸோ அதாவது மாடவதி சொல்லுவாங்க இது வந்து. ஸோ மாடவதி தான் வந்து சாமி வந்து சுற்றிட்டுருக்கு. இப்போ வர சாமி வந்து முருகர், வள்ளி தேவியானையும். ஸோ அந்த சாமி தான் இப்போ வந்துட்டுருக்கு. நம்ம வந்து அடுத்ததாக பார்க்கக்கூடிய சாமி பார்த்திங்கன்னா அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் தான். ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்த்துட்ருக்க சாமி பார்த்திங்கன்னா அம்மன் சாமி தான். அம்மனுக்கு பின்னாடியே வந்து சண்டீஸ்வரரும் வந்துட்டுருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.